ஹாய். நம்ம எல்லாருக்குமே கல்யாண சாப்பாட்டில் ஒரே ருசியான விஷயம்னு சொன்னால் அது கல்யாண வீட்டு சாம்பார் தான். அந்த வாசனை, அந்த சுவை அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கும். இப்போது அதையே வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் பாசி பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் ஜீரகத்தை கையில் இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி, இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காய்கறி இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நிறைய காய்கறி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய சேர்க்காதீங்க. அப்புறம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்துட்டு இப்போது காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி போட்ட உடனே அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இது 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர்னால் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் பருப்பை நம்ம சேர்க்கணும். அதுமாதிரி புளி ஊற்றும் போதும் புளி உடனே ஊற்றிட்டிங்கன்னா காய் வேகாது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி பருப்பை நல்லா கடைஞ்சி சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்ல இந்த மாதிரி முறை பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒரு நார்மல் தாளிப்பு தாளிச்சிடலாம். ஆனால் தாளிக்கும் போது இதில் ஜீரகமும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட மறந்துடாதீங்க. இது கண்டிப்பாக போட்டு தாளித்து பாருங்கள். குழம்பு அட்டகாசமாக இருக்கும். அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். வீடே கமகமன் மணக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, இன்னும் ருசியான வீட்டு சமையலுக்கு சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாம்பார் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பார் பிடிக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டாட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.